எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னென்று பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம 3ஆம் தேதி ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சேம் 3, 4 என்ன நடந்ததோ சேம் அதே தான் இன்றைக்கும் நம்மளுக்கு நடந்திருக்குது. 29, 30 2 நாளுமே அதே தான் நடந்திருக்குது. வேறு ஒன்றும் வேணாம், நம்ம ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஹை டு லோ போட்டு பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 185 பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். சேம் கேட்டகரி தான் இன்றைக்கும். நீங்கள் ஹை டு லோ போட்டு பாருங்கள், ஒரு 125 பாயிண்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் போட்டு காமிச்சிடுறேன் எவ்வளோ பாயிண்ட்டுன்ற. $137. ஓகேவா? இந்த 137 ப்ளஸ் அந்த 185 இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 324 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த 324 பாயிண்ட்டை தான் நம்ம கீழே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 29ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி முடிஞ்சதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு கீழே சொல்லியிருந்தேன். அதையும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும், விளக்கம் தெரியும். ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. நம்ம 350 வந்து சொல்லியிருந்தோம் டார்கெட்டு. அந்த 350 கொண்டு வந்துச்சு பாருங்கள், கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த 124 பாயிண்ட்டு, 122, 123 பாயிண்ட்டு கரெக்டாக தெரியுதா? சேம் கேட்டகரி தான். அந்த ரெண்டையுமே கூட்டினீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்குன்றது. ஸோ இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க மார்க்கெட்டில். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேட் எடுத்தவங்க எடுத்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும் மார்னிங். உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சிருக்கும், ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும் கண்டிப்பான முறையில். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கும் தெரியுது, நம்ம போட்டிருந்தது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சேம் கேட்டகரி தான் நேற்றுக்கும். ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு அப்நார்மலாக கிடச்சிது நேற்றுக்கும் இன்றைக்கும். அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கரெக்டாக பார்த்திங்கன்னா காலைல ஒரு 9:15 ஸ்டார்ட் பண்ணி அந்த 10:40 அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த ப்ரீமியம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட்டு உங்களுக்கு அரைச்சி தான் கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.